வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது கொஷின் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு செட்டும் கொடுத்துருவாங்க, கூட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வெக்டாரும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலாக கொடுத்தா எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருக்கேன். கூட எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி இன்னொரு வெக்டார் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும், அதாவது ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆர்த்தோனார்மல் பேசிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். அப்ளை கிராம்ஸ் கெமிடிட் ப்ராசஸ் to the given subset S of the inner product space V to obtain an orthonormal basis and compute Fourier coefficients. ஸோ உங்களுக்கு கொஷனில் இதுக்கு பேர் கொடுத்தாங்கன்னா பேர் வச்சுருங்க. ஆனால் இங்கே பேர் கொடுக்கல, ஸோ நம்மளா ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான். W1 W2 W3ன்னு ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன வச்சுக்கலாம், W1 வச்சுக்கலாம், இதுக்கு W2, இதுக்கு W3. உங்கள் இஷ்டம், இதை நீங்கள் மாற்றி மாற்றி கூட எழுதலாம். இதை W1 வச்சுக்கலாம், இதை W2 வச்சுக்கலாம், இதை W3 வச்சுக்கலாம், எப்படி மாற்றி மாற்றி கூட வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அண்டு x = 1 0 1 இது தனியாக ஒரு வெக்டார். ஸோ தனியாக ஒரு வெக்டார் கொடுத்தா இப்படி தான் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ உங்கள் கொஷினில் எக்ஸ்ன்னு கொடுத்தாலும் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்க எதனா ஒரு பேர் கொடுத்தாங்கன்னா மாற்றிக்கணும். இந்த இடத்துல U1 கொடுத்தாலும் நீங்கள் U1 பேர் வச்சுக்கோங்க. அவங்க என்ன பேர் கொடுக்குறாங்களோ அதை வச்சுக்கோங்க, கொடுக்கலாம் நீங்களும் ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஸோ கன்சிடர், ஸோ W1 W2 W3 எழுதியாச்சு, எக்ஸும் கொடுத்தது எழுதியாச்சு. நம்மளோட மொதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு V1 கண்டுபிடிக்கணும். V1 V2 V3, அதாவது இந்த V1 எதுனா W1ன்னு அர்த்தம். ஸோ V1 = W1 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது V2 கண்டுபிடிக்கணும். V2 டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு ஃபார்முலா இருக்குது. W2 - W2 V1 by norm of V1 square into V1 ஓகேங்களா. சரி, இப்போ இதை பாருங்கள். W2 கொஷினை பார்த்து எழுதிக்கலாம் 0 1 1 மைனஸ் அகைன் W2 கொஷினை பார்த்து எழுதிக்கங்க. V1 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம், என்னது 0 0 1. ஸோ இங்கே அந்த 0 0 1 இப்படி எழுதிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த வாக்கில் எழுதணும். திரும்ப பக்கத்தில் இன்னொரு V1 இருக்குங்க இல்லையா, இதை இப்படி எழுதணும்னா இன்னொரு வாட்டி இப்படி எழுதணும், டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கங்க. டிவைடட் பை நார்ம் V1 ஸ்கொயர். இதோட மீனிங் என்னென்ன பண்ணால் ரூட்டை போட்டுட்டு இந்த V1 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். V1 என்னது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 0 0 1. அந்த 0 0 1 இப்படி எழுதிக்கலாம், டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை எடுத்து அப்படிங்க எழுதிக்கங்க. மைனஸ் 0 × 0 0 1 × 0 0 1 × 1 1 பை ஓகேங்களா. நெக்ஸ்ட் 0 × 0 0 0 × 0 0 1 × 1 1. ஸோ ரூட்டுக்கு 1 எடுத்தோம்னா 1 ஓகேங்களா. சரி, அதாவது 1க்கு ரூட் எடுத்தோம்னா 1. நெக்ஸ்ட் 0 0 1 இதை எடுத்து அப்படியே எழுதிப்போம். இதை எடுத்து அப்படியே எழுதிக்கங்க. மைனஸ் 1 by 1 1 தானே, ஸோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். 0 - 0 0 1 - 0 1 1 - 1 0. ஸோ V2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது V3 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 3 அதுக்கு ஃபார்முலா இருக்குது, கூட அப்படியே ஜாயின் ஆகிட்டே போகும் எக்ஸ்ட்ராவாக. V3 = W3 - W3 V1 by norm V1 square V1 minus W3 V2 norm V2 square V2. சரி, ஸோ W3 கொஷினை பார்த்து எழுதிக்க வேண்டியது தான் 1 1 1. நெக்ஸ்ட் மைனஸ் அகைன் W3 1 1 1. V1 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். V1 என்ன கண்டுபிடிச்சோம் 0 0 1. அதை எடுத்து இந்த வாக்கில் எழுதிக்கோங்க ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாக. இன்னொரு வாட்டி பக்கத்தில் V1 இருக்குங்க இல்லையா, அதை இன்னொரு வாட்டி இப்படி எழுதாமல் டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கோங்க. பை நார்ம் V1 ஸ்கொயர் அப்படின்னா என்னதுன்னா V1 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கணும். ஸோ V1 ப்ரீவியஸ் ஸ்டெப்பை பார்த்து எழுதுங்க 0 0 1. அதை இன்னொரு வாட்டி டிரான்ஸ்போஸ் பண்ணி 0 0 1 எழுதிக்கணும். மைனஸ் W3. ஸோ W3 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கும், பார்த்து எழுதுங்க கொஷினை பார்த்து. நெக்ஸ்ட் V2 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிச்சோம் 0 1 0. அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். பக்கத்தில் திரும்ப இன்னொரு V2 இருக்குங்க இல்லையா, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கங்க. டிவைடட் பை நார்ம் V2 ஸ்கொயர் என்னது V2 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ V2 ஆன்சர் 0 1 0. அது இன்னொரு வாட்டி டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கங்க, ரூட்டு போட்டுக்கணும். சரி, இது எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். 1 × 0 0 1 × 0 0
plus 1 into 1 1 அப்போ 1 வரும் by 0 into 0 0 0 into 0 0 1 into 1 1 so root 1 வரும் 1 இது எடுத்து அப்படிங்க எழுதிப்போம் minus again 1 into 0 0 1 into 1 1 plus 1 into 0 0 அப்போ 0 plus 1 plus 0 வரும் 1 தான் வரும் by root of 0 into 0 0 1 into 1 1 0 into 0 0 எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் 1 தான் வரும் நெக்ஸ்ட் இதை எடுத்து இங்கே எழுதிப்போம் நெக்ஸ்ட் இதை எடுத்து அப்படிங்க எழுதிப்போம் 1 by 1 1 தான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் வரப்போகுது 1 by 1 1 தான் இதால் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் வரப்போகுது உங்களுக்கு கமா போட கஷ்டம் வந்தால் கமா போடாமலே கூட எழுதுங்க பிரச்சனை இல்லை ஓகேங்களா சரி 1 minus 0 minus 0 என்ன வரும் 1 1 minus 0 minus 1 0 தான் 1 minus 1 minus 0 என்ன வரும் 0 தான் வரும் ஸோ இதுதான் V3க்கான ஆன்சர் ஸோ V1 V2 V3 கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா U1 U2 U3 கண்டுபிடிக்கணும் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த V1 V2 V3 கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை நார்மலைஸ் பண்ண நம்மளுக்கு கிடைச்சிரும் நார்மலைசிங் ஓகேங்களா நார்மலைசிங் த V ஓகேங்களா ஸோ V1 V2 V3 நார்மலைஸ் பண்ணால் U1 U2 U3 கிடைச்சிரும் ஸோ U1 is equal to V1 ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் 0 0 1 அதை எடுத்து மேலே எழுதிக்கங்க இது வந்து V1 உடைய ஆன்சர் டிவைடட் பை இதுக்கு அப்படியே ரூட் எடுக்க வேண்டியது தான் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஸோ 0 0 1 பை இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் நம்மளுக்கு என்ன வரும் 1 தான் வரும் ஸோ U1 is equal to 0 by 1 0 0 by 1 0 1 by 1 1 ஸோ U1 உடைய ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் U2 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா V2க்கு நார்மலைசேஷன் பண்ணணும் ஸோ V2 ஆன்சர் 0 1 0 பை ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்மளுக்கு தெரியும் V2 கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் 0 1 0 அதை தான் இங்கே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது V2 ஓகேங்களா இது என்னது V2 ஸோ டிவைட் பை ரூட் எடுக்கணும் இந்த V2க்கு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் இதுக்கு ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா 1 தான் வரும் ஸோ 0 by 1 0 1 by 1 1 0 by 1 0 ஸோ U2 ஆன்சரும் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் U3 ஆன்சர் வேணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா V3 வேல்யூ நார்மலைஸ் பண்ணோம் V3 வேல்யூ எடுத்து எழுதிப்போம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் டிவைட் பை இதுக்கு அப்படியே ஸ்கொயர் அடிக்க வேண்டியது தான் 1 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் இது எடுத்து அப்படிங்க எழுதிக்கங்க 1 plus 0 plus 0 1 ஸோ 1 by 1 வரும் 1 தான் வரும் கமா நெக்ஸ்ட் 0 by 1 0 தான் 0 by 1 0 தான் ஸோ நம்மளுக்கு U3 ஆன்சரும் கிடைச்சிருச்சு லாஸ்ட்டாக ஸ்டெப் 5 ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள் புதுசாக ஒரு பேர் வச்சுக்கலாம் A1 is equal to ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு வெக்டார் கொடுத்தாங்களே எக்ஸு அதுவும் நம்ம ஃபைனலாக நார்மலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சா U1 மல்டிப்ளை பண்ணும் எக்ஸ் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க பார்த்து எழுதுங்க 1 0 1 U1 வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 0 0 1 அதை எடுத்து இந்த 0 0 1 U1 வந்து 0 0 1 நான் இங்கே 1 0 0ன்னு எழுதியிருக்கேன் 0 0 1 ஸோ U1 வந்து 0 0 1 ஓகேங்களா ஸோ 1 into 0 0 0 into 0 0 1 into 1 1 ஸோ A1 ஆன்சர் 1 நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது A2 வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணோம் கொஷினில் கொடுத்த x2 வேல்யூவும் அதாவது x வேல்யூ மேட்ரிக்ஸையும் U2 நார்மலைஸ் பண்ணோம்ல அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் x கொஷினில் கொடுத்துருப்பாங்க 101 பார்த்து எழுதிக்கங்க U2 வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 0 1 0 ஸோ 0 1 0 எடுத்து இப்படி எழுதிக்கங்க 1 into 0 0 0 into 1 0 1 into 0 0 அப்போ ஆன்சர் என்ன தான் வருது 0 தான் வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் A3 வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் கொஷினில் கொடுத்த எக்ஸ் மேட்ரிக் அதாவது எக்ஸ் வெக்டாரையும் U3 நம்ம கண்டுபிடிச்சதையும் மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸ் கொஷினை பார்த்து எழுதுங்க 1 0 1 U3 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 1 0 0 ஸோ 1 0 0 எழுதியாச்சு 1 into 1 1 plus 0 into 0 0 plus 1 into 0 0 அப்போ A3 ஆன்சர் என்ன வருது 1 வருது
ஸோ நம்ம A1 A2 A3 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம ஃபைனலாக ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறோம். அதுக்கு தான் ஃபார்முலா x is equal to A1 U1 plus A2 U2 plus A3 U3. A1 ஆன்சர் அது 1, A2 ஆன்சர் 0, A3 ஆன்சர் 1. ஸோ இந்த U1 U2 U3 அப்படியே எடுத்து எழுதுனா முடிஞ்சு போச்சு. இதுதான் ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட். நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்பை பொறுமையாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் எப்படி கொடுத்தாலும் நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பக்காவாக கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்த உடனே ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்களா பாருங்கள். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எஸ்ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்க, புதுசாக எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்களா பாருங்கள், வெக்டார் பேசிஸ் பார்த்துட்டு சம் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேர் வச்சுருங்க, W1 W2 W3 எக்ஸ். அப்புறம் ஃபஸ்ட்டு V1 கண்டுபிடிக்கணும், V2 கண்டுபிடிக்கணும், V3 கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதை நார்மலைஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு பேர் U1 U2 U3. அப்புறம் ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கு A1 கண்டுபிடிக்கணும், A2 கண்டுபிடிக்கணும், A3 கண்டுபிடிக்கணும். எத்தனை போய் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.